செல்போன் டவர்ல ஏறினாலும் தொடர்பில்லை வெளிலதான் போய் இப்ப அதுக்கெல்லாம் பாதுகாப்பு ஆமா ஏன்னா இந்த போராட்டம் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கூப்பிட்டு கேட்டாங்க ஆமா ஆமா தமிழ்நாட்டு அதிகாரிகள் நம்மள கூப்பிட்டு ஏயா எல்லா மாநிலத்திலையும் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டுல மட்டும் ஏயா அவ்வளவு போராட்டம் கொந்தளிப்பு குழப்பம் ஏயா கட்டப்பட்டா உடனே நம்ம அதிகாரிகள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஐயா வேற ஒண்ணும் இல்லையா என்ன காரணம் எல்லா மாநிலத்திலையும் குடிக்கிறாங்க வேலை வெட்டியே முடிச்சுட்டு குடிக்கிறாங்க ஐயா தமிழ்நாட்டுல வேலை குடிக்கிறதே வேலையா வச்சிருக்காங்க அப்படி ஆயிப்போச்சு அங்க கோர்ட்ல அப்படி கேட்டுக்கிறாங்க ஆனா நம்மளும் குடிச்சுட்டு நம்ம சொல்றதுக்கு அதுக்கும் கை தட்டம் பாருங்க தமிழ்நாட்டுல அதான் சூப்பர் அதுதான் பெஸ்ட் என்ன இப்ப நம்பிக்கைன்னு தெரியல என்ன நம்பிக்கை இப்ப கை தட்டாலாம் குடிக்காத ஆளு அப்படின்னு நாங்களாம் நினைச்சுக்கணும் நம்மளும் போற போக்குல குடிக்கிறது இல்லைன்னு இப்படி கை தட்டி வச்சுக்கணும் பொதுவில் வச்சுக்கிறேன் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு இந்த பைபாஸ் ரோட்ல இந்த கடை டிரைவரையும் பாட்டு பாடுறாங்க நம்ம பாடியிருக்கேன் ஆரம்பிச்சு கடைசியில ஒப்பாரியா எவ்வளவுக்கு பாட்டு பாடிருக்காங்க அதுக்கு சும்மா பாடுறது எப்படி பாடிருக்காங்க அதுக்குன்னே நேர்ந்து விட்டது ரெண்டு இருக்கும் ஆமா 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 பெண்கள் அழுகிறது இருக்க ஐயோ எல்லா பெண்களுக்கும் துக்கத்துக்கு போனா கண்ணீர் வந்து எல்லாம் செத்து கிடக்கிற மூதையில பார்த்தா அழுகுறீங்க அப்புறம் அவனை பார்த்தா கண்ணீரே வராது வேற வழி எப்படி தெரியுமா பெண்கள் உடனே கண்ணீர் வந்துருது அவங்க துக்கங்களை எப்போ நடந்த சோகங்களை நினைச்சுக்கிட்டு அழுவாங்க அதான் பெண்கள் ஆம்பளை சில பேர் அழுகு கட்டிங்க போட்டு இப்படி துண்டை வச்சுக்கிட்டே நீ பார்த்துக்கலாம் அழுகையும் வராது சும்மா இருந்துக்கலாம் ஆனா அழுக ட்ரை பண்ணி மூஞ்சி எதுக்கே மாற்றுவான் அப்படி எம்ஜிஆர் அழுகிற மாதிரி போயிடும் அப்புறம் அப்படியே இந்த பெண்கள் அழுவாங்க பாத்தீங்களா சிலது ஒப்பேத்தி அழுவாங்க இந்த சாமிட்ட போய் ஒப்பேத்தி அழுகுற ஒரு குரூப் இருக்கு அது எப்படிங்கிற வீட்டை அப்படியே போட்டு வந்த காப்பாமாக்கா நான் கிளம்புற அவசரம் அவங்க கூட அடிக்கலக்கா நான் வந்துட்டேன் இந்த பக்கம் அழுத்து இப்படி திரும்பனே அப்படி ஒப்பேத்தி அழுகு இப்படி ஒப்பேத்தி அழுக போன கல்விக்கு என்ன சொல்லி அழுகுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கதை தெரிஞ்ச கதையிலிருந்தே கதையை போறோம்னா நல்லா இருக்கும் போன ரெண்டு கல்விக்கு என்ன சொல்லி அழுகுன்னு தெரியல ஓஹோ உட்கார்ந்து புருஷனை பரிவர்த்திட்டு தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டாடி அழுகுது தலைமாட்டில் உட்கார்ந்து ஆமா சரி போன ரெண்டு கல்வி என்ன சொல்லி அழுகுன்னு தெரியல சுத்தி முடி பார்த்துட்டு ஒரு பாவக்காய் முடிச்சு பந்தல்ல ஓஹோ இந்த பாவக்காயை பார்த்து ஒண்ணு உட்காந்துருச்சு எப்படி சொல்லிச்சு அடி பந்தலிலே பாவக்காய் பந்தலிலே பாவக்காய் கூட போனது கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு அது என்ன சொல்லிச்சு நானும் தாண்டி பார்த்தேன் அதை போகையில பார்த்துக்குவோம் இப்ப புருஷனை பரிவர்த்தனை உட்கார்ந்துருக்க தலைமாட்டில அது நினைச்சு அது என்ன சொல்லிச்சு இப்ப குடியார மொட்டை இருந்தும் பயன் இல்லை ஒரு பிரயோஜனம்ல வாழ்நாள் எட்டு புள்ளிகளை போறது இருக்கிற பாவக்காய் அட்டை போட்டு டக்குனு அழுகிட்ட போடுச்சு அது என்ன சொல்லுச்சு அதை விதைக்கு இல்லை இருக்கேன் கையை வச்சா வெட்டி கொடுங்க அழுகிறது வந்தீங்களா ஆட்டை போட வந்தீங்களா இதுவரை நீங்க கேட்டவை இப்ப 2014 நாலாவது ஒரு விளைவு எடுத்து உட்கார்ந்து சொல்லிச்சு அது என்ன சொல்லிச்சு லூசுகளா என்னக்கா எந்த காலத்துல அடி இருக்கிய ஏண்டியக்கா அது விதை இல்லாத பாவக்காடி ஊசியை போட்டு கொண்டே ஒரு விட்டாங்க வாங்கி நம்ம நாட்டுல விதை இல்லாம திராட்சை அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா முட்டை இல்லாம கோழி கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல உங்க ஐயாவுக்கும் ஆமா பக்கம் வளர்ச்சி ஓஹோ ஒரு பக்கம் ஓஹோன்னு வளர்ச்சி ஒரு பக்கம் எதை இழந்தோம்னு தெரியல ஆமா மழை பெஞ்சிச்சு பேலனா மழை பெஞ்சிச்சுன்னா வந்துருச்சு வெள்ளம் விட்டு அதெல்லாம் சொல்லிருக்கான் என்ன சொல்லிருக்கா யார்கிட்ட ஏன்னா இந்த கதைகள்லாம் இருக்க நம்ம எல்லாம் மாத்தி சொல்றதே கிடையாது கதைகள்ல ஒரு கதை இருக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கல ஆமா தொப்பியாவாரி தொப்பி வைக்க போனாங்க ஆமா நம்ம படிக்கும் போது இருந்துச்சு அந்த கதை போய் மரத்தடியில தூங்கிடுவாங்க தொப்பியாவாரி தூங்கிடுவாப்ல இந்த குழந்தைலாம் என்ன பண்ணும் தொப்பியை தூக்கி மரத்துல உட்காந்துடும் ஓஹோ ஆமா சரி
இந்த தொப்பியாவாரி என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் தொப்பியாவாரி? இந்த எந்த ஒரு தொப்பியை எடுத்து தலையில வைப்பார். ஓஹோ. உடனே இந்த குரங்கெல்லாம் தலையில வைக்கும். அதுக்கப்புறம் இவரை எடுத்து எடுத்து ஆட்டுவார். குரங்கெல்லாம் என்ன செய்யும்? குரங்கும். அதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் தலையில வைப்பார். குரங்கு என்ன செய்யும்? குரங்கும் வைக்கும். ஆமா. இப்ப இதெல்லாம் ஒரு செய்யறது பூரா செஞ்சு இவர் கீழே போடுவார். கீழே போட்டோன்னே இந்த குரங்கெல்லாம் தொப்பியை கீழே போட்டோம். தொப்பியா அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவார். இந்த கதையில இருந்து நமக்கு சொல்லப்பட்ட நீதி என்ன? என்ன சொல்லிட்டாங்க இந்த கதையில நீதி என்ன? உங்ககிட்ட இருந்து எவனாவது தெரியாம எடுத்துக்கிட்டா அவன்கிட்ட இருந்து எப்படியாவது ஏமாத்தி வாங்கி இதுதான் இந்த கதை. எப்படி ஏமாத்தி வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கதையில சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கதையில வேற எப்படி சொல்றது? இப்ப தொப்பியா வரைக்கும் வயசாயிடுச்சு. ஆமா. இப்ப இவன் கேட்டான். என்ன கேட்டான்? இந்த பாரு எங்க அப்பன் சொன்னா. என்ன சொன்னா? இந்த மாதிரி பண்ணி கடைசியில கீழே போட்டா போட்டுருவேன்னு. ஆமா. நீ எல்லாம் பண்ண ஏன் கடைசியில கீழே போடலன்னு கேட்டதுக்கு அந்த குரங்கெல்லாம் சொல்லிச்சான். குரங்கு என்ன சொல்லிச்சா? அட லூசு, உங்க அப்பன் உனக்கு சொன்னது மாதிரி எங்க அப்பன் எங்களுக்கு சொல்லிட்டாங்கடா. என்ன சொல்லிட்டான்? ஏமாத்தி வச்சிருந்தா நீ திருப்பி கேட்டா கடைசியில கொடுத்துறாதுன்னு. ஆமா. இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? என்ன? உலகம் மாறினா நம்ம மட்டும் மாறல, அப்புறம் உலகமே மாறுது. உலகம்னா எல்லாம் சேர்ந்துதான் சேர்ந்து மாறுது. மனுஷன் மட்டும் உலகம் கிடையாது. ஓஹோ. எல்லாம் சேர்ந்துதான் உலகம். சேர்ந்து மாறுதுல. ஆமா. எல்லாம் சேர்ந்துதான் மாறி இருக்குல்ல. மனுஷன் மட்டுமே நினைச்சுக்குவான். பாத்தீங்களா? மனுஷன் யாருன்னு? எல்லாரும் தான் அப்படின்னு யாரும் சொல்றா? நம்ம தான் சொல்றோம். யாரும் சொல்லுவோம். இன்னொரு மிருகம் சொல்லுதா? ஆமா. ஒரு மாடு சொல்லுதா? என்ன? நான் மாடு நீ மனிதன். ஒரு கழுதை சொல்லுதா? நான் கழுதை நீ மனிதன். ஒரு நாய் சொல்லுதா? நான் நாய் நீ மனுஷன். ஒரு எருமை சொல்லுதா? நான் எருமை நீ மனுஷன். இல்லையே, எல்லாத்துக்கும் மனுஷன் தான் பேர் வச்சான். ஆமா. மனுஷனுக்கு மனுஷன் பேர் வச்சுக்கிட்டது மனுஷன் தான். நம்மள மாதிரி கெட்டிக்கார வேற எவனுமே இல்லை. ஆமா. அதுலயும் மனுஷனுக்கு ஆறறிவு. ஆமா. ஓஹோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினார். என்ன எழுதினாங்க? யாருக்கோ சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்து யாரையோ பார்த்து எப்படி எழுதினாங்க? ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு, ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு, சிலருக்கு ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் ஐந்தறிவு நினைக்கும்னா அதுவும் கூட டவுட்டு. ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு அவுட்டு அவுட்டு. ஆறறிவுக்கு அந்த ஆறாவது அறிவை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கற பத்தியா? ஆமா. அதான் ஆறாவது. அடிப்படையில கேள்வி கேட்டா ஆறாவது அறிவை பயன்படுத்துறோம்னு அர்த்தம். அப்ப ஆறாவது பயன்படுத்தா மனுஷனாகணும்னு அர்த்தம். அப்ப கேள்வி எங்க கேட்கணும்னா, கேள்வி எப்படின்னா புள்ளதான் கேட்கும். பையனு கேட்பாங்க. புள்ள பிறந்து உடனே பேச ஆரம்பிச்ச உடனே கேட்க ஆரம்பிச்சிடும். பேச ஆரம்பிச்ச உடனே கேள்வி கேட்கும் குழந்தைங்க. நம்ம ரொம்ப கேட்டுச்சுன்னு வச்சுங்க என்ன சொல்லுவோம்? ஒரு நாளைக்கு 4 தடவை பதில் சொல்லுவோம். அப்புறம் 5வது தடவை கேட்டா சனியை வந்து பிறந்திருக்கு. உடனே பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா. அது குழந்தை அப்பதான் எல்லாத்தையும் பார்க்குது. கேள்வி நமக்கு பதில் தெரியாது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே அதை அறிவில்லைன்னு. ஆமா ஆமா. நம்மளும் புள்ள வளர்க்குற அழகு இருக்கு. புள்ள பிறந்து வளர்ந்து பேச ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் எப்படி பேசணும்? முன்னாடி எல்லாம் எப்படி பேசுகிறார்? ஐயோ என் அறிவு என்ன அழகா பேசி பிடிச்சு. ஆமா. வச்சுக்கிட்டு போற வர பொம்பளாட்டி எல்லாம் அந்த அம்மா சொல்லுவோம். என்ன சொல்லு? என் புள்ள பேசுறத பாருட்டா. அம்மா குட்டி அத்தை சொல்லு. கட்ட அத்தை கொட்ட. அக்கா சொல்லு. கக்கா. ஐயோ அது காலையில போனது. அக்கா கக்கா. அண்ணன் சொல்லு. கண்ணன். சித்தி சொல்லு. அச்சி. சித்தப்பா சொல்லு. அப்பட்டெல்லாம் வச்சு இப்ப நம்ம இந்த எரும மாடு பேசுறதுக்கே சிரிக்கிறீங்கல்ல. ஆமா. வீட்டுல குழந்தை பேசினா எவ்வளவு அழகு அப்படித்தானே இருந்துச்சு. அப்படிதான் வள்ளுவன் கூட சொன்னார்ல. வள்ளுவன் சொன்னா குழலி நிதி யாழி நிதி என்பர் தம்மக்கள் மழலைக்குள் கெடாது. வள்ளுவன் சொன்னா. ஆமா. இப்ப தம்மக்கள்லாம் தாம் பிள்ளை பெத்த பிள்ளை மட்டும் நினைச்சுக்கிறான். ஓஹோ. மக்கள் தான் மக்கள் பேர் எல்லாம் தான். ஓஹோ. இப்போ பிள்ளை வளர்ந்து பேச ஆரம்பிச்சு. எப்படி பேசுது? பேச ஆரம்பிச்சோடனே வீடே டென்ஷன் ஆகி நம்ம பிள்ளை பேசிட்டான். என்ன செய்யறது? ஸ்கூல்ல வந்து விட்டுருந்தோம். ஸ்கூல்ல வந்து விட்டோம்னா அந்த மிஸ் சொல்றாங்க. மிஸ் என்ன சொல்லுது? சைலன்ஸ். பேசக்கூடாது. அவன் அப்பத்தான் பேசவே ஆரம்பிக்கிறான். வாரத்தில் எழுதி வச்சிருக்காங்க, மொழி எதனால் வளர்கிறது? பேசுவதால் வளர்கிறது. வளர்ப்பறையில முதல் கண்டிஷனே பேசக்கூடாது. எல்கேஜில வாய மூடுறவே 9வது டீச்சரை கத்தி எடுத்து குத்திடுறாங்க. 8 வயசுல பள்ளிக்கூடம் சேர்க்கிறாங்க. ஏ அப்பா. ஆமா ஆமா ஆமா. அதுலயும் பிள்ளைகளை சேர்த்து இப்போ படி மட்டும் சொல்றான் பாருங்க. ஆமா. படிக்கிறதுல 1000 விஷயம் இருக்குல்ல. படின்னு சொல்லிட்டு +2ல நல்ல மார்க் எடுத்திருப்பான். ஆமா. 1200க்கு 1189 ரேங்க் எடுத்திருப்பான். ஆமா. முடிச்சுட்டு வந்தவனே அவனை கூப்பிட்டு ஒருத்தனை பேர் என்னடான்னு கேட்டேன்.
பேரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனே உன் பேரு தானே கேட்டேன். ஏன்னா அவன் படிக்கிற சூழலே கோழி பண்ண மாதிரியே தான் இருக்கு. ஆமா அதுங்களா கிட்டத்தட்ட கோழி பண்ணி அதுவும் ஒண்ணு தான். கோழி பண்ணை எங்க நாமக்கல் இருக்கதா? எல்லா ஊர்லயும். அது எப்படி கோழி பண்ணை இருக்கு? அதுல பாத்தீங்கன்னா இந்த கொட்டாய்க்குள்ள அடைச்சி வச்சிருப்பாங்க. ஆமா லைட்டை போடுவாங்க, கோழி முட்டையை போட்டுரும். லைட் ஆஃப் பண்ணா பேசாம இருக்கும், லைட் போட்டா முட்டையை போடும். லைட் ஆஃப் பண்ணா பேசாம, லைட்டை போட்டா பேசாம. ஓஹோ ஆமா. அதுலயும் இப்போ 2 சைஸா முட்டை போடுறாங்க. இப்போ எப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறது சின்ன முட்டையா, நம்ம சாப்பிடுறது பெரிய முட்டையா? அது எப்படி கோழிகிட்ட மைக் வச்சு சொல்லுவாங்க என்ன இதெல்லாம் ஸ்கூலுக்கு போற முட்டை கொஞ்சம், இதெல்லாம் மக்கள் சாப்பிடுற முட்டை கொஞ்சம் பெருசா போட்டு பெருசா ஏதோ நம்ம குடுக்கலாம். அவன் கோழி லைட்டா போட முட்டை போட லைட்டா போட பேசாம இருக்குல்ல. ஆமா அதே மாதிரி பயலுகள் என்ன செய்யறாங்க? லைட்டை போட்டா படிப்பான், லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான், லைட் போட்டா படிப்பான், லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான், லைட் போட்டா படிப்பான், லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான். முடிச்சுட்டு வெளியில வர பேர் என்னடான்னு கேட்டா அவன் பேரே அவனுக்கு மறந்து போச்சு. நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல 4வது படிக்கிறான். 4வது படிக்கிற பையன் அவன் கூப்பிட்டு பேர் என்னடா அப்படின்னு கேட்டா அவன் பேர் என்ன? அவன் ஓன் பேர் என்னன்னு கேட்டது கூட முக்கியம் கிடையாது. ஆனா அவன் பாடி லாங்குவேஜ் மாறி பாருங்க, நம்ம பார்த்துக்கிட்டே அப்பதான் அவனுக்கு தெரியுது. என்ன நீ யாரா இருந்தா எனக்கு என்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னை பற்றி என்னிடம் கூறு அப்படின்னு தான் அர்த்தம். அறிவு அதை வந்து 4வது படிக்கிற பையன் தெரிஞ்சு வச்சிருக்கான். 4வது படிக்கிற பையன் ஆனா மார்க்கு படிக்க வச்சோம்னா அவன் பேரை மறந்துட்டு நிக்கிறான். மார்க்கு படிக்கிற பையன் அதுவும் படிப்பால ஏகப்பட்ட வச்சாங்களா? இப்போ அதுவும் ஒண்ணு கண்டுதானே, இந்தியாவில பெரிய படிப்பு அதானா இது பிரிக்காச்சு. எவ்வளவு பீஸ்? 40,000 ரூபாய். 40,000. இன்னும் உனக்கு ஆங்கிலமும் 40,000 40,000 வாங்கிட்டு பிரிக்காச்சு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? வாயில இப்படி விரல வச்சிருப்பாங்க. ஆமா அதை பிரிச்சு போயிட்டாங்க. படிப்பெல்லாம் எவ்வளவு வந்துருச்சு. ஆமா நம்ம வந்து இப்ப என்னமோ இந்த பெரியவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மலாம் படிச்சு முடிச்சுட்டோம். ஆமா படிக்கிறதுனாவே ஏதோ குழந்தைய சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறோம். ஓஹோ அதான் இல்ல. படிப்பதுன்னா முதல்ல பாரதிதாசன் சொன்னால கல்வி வீடு பெண்ணு படிக்கணும், பெண் படிக்கணும், அது அங்க படிக்கணும். ஓஹோ படிச்சு கல்வியை வேலையை மாறணும். ஏன் படிக்கணும்னு நினைச்சு தெரியணும். ஆமா அப்புறம் எதை படிக்கணும்? ஓஹோ எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்வியோட போய் படிக்கணும். சும்மா போய் படிக்க. அதுவும் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே எல்லா ஊர்லயும் பாக்குறேன். காலையில 5:30 மணிக்கே 4 வயசு ஆகுது பையனுக்கு. அவங்க அம்மா சொல்லுது 5:30 மணிக்கு சனி என்ன பள்ளிக்கூடம் போகணும். அந்த அறிவு இல்ல முடிக்கிற திருன்னு. அதுலயும் பாருங்க என்ன அவன் கண்ணு திறக்கிற முன்னாடியே வாய் திறந்துடும். கண்ணு மூடி இருக்கும் பிரஷை வச்சு நம்ம திணிப்போம். அது கண்ணு திறக்கல. ஆமா வாயை திறக்க வச்சு 5:30 மணிக்கே பல்லு விளக்கு. அப்புறமா அவங்க அப்பா கூட சட்டையை மாட்டுவாங்க சரட்டு. அப்புறமா சட்டையை மாட்டுவாங்க. கிளவி 2 இட்லியை பேசிக்கிட்டே ஒரு ஆச்சொல்லு அப்படியே அக்கனோட முடிச்சுக்க முழுங்கு பாங்க. அதுக்கப்புறம் ஷூ ஒன்று மாட்டுவாங்க. இவன் தான் கண்டுபிடிச்சாலும் சுருக்கு போய் டை ஒன்று அது ஒன்று கட்டுவேன். குடும்பம் மேற்கிட்டு புத்தக போய் பார்த்தியா கொஞ்சம் கும்மிராசா எல்லாம் வைத்து ஆத்தி அவன் மாட்டுவாங்க. வேணும் ஒன்று வரும். வேனை பார்த்தா இவனுக்கு என்ன வாங்கின வரணும். குடும்பமே நின்று உள்ள அள்ளி திரிச்சு விட்டுட்டு ஆமா கீழே நின்றுட்டு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? மம்மிக்கு டாட்டா சொல்லு. அவன் இப்படியே ஆட்டுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அம்மாவே இல்லை, நீ அப்பாவே இல்லை, மிஸ்ஸுக்கு டாட்டா சொல்லு. மிஸ்ஸே இல்லை, நானும் நானா இல்லை, நானும் நானா இல்லை. இந்த குழந்தைகள் விளையாட விடணும். நமக்கு அந்த மொழி தெரியல, குழந்தைகள் மொழி தெரியல. நமக்கு என்னமோ நம்ம பெரியதான் நினைச்சுட்டு இருக்கிறோம். ஓஹோ குழந்தைங்க தெருவில் இறங்கி விளையாண்ட குழந்தைகள், தெருவில் இறங்கி குழந்தைகளோட குழந்தைகள் விளையாண்ட தெருவில் இறங்கி விளையாண்ட எந்த குழந்தையும் தோல்வினால தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னு ஒரு சரித்திரம் வர இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க எத்தனை கிளாஸ் எடுத்தாலும் சொல்லி கொடுக்காத விஷயத்தை தெரு சொல்லி கொடுத்துரும். வெற்றி தோல்வி சகஜம் அது சாதாரணம். ஆமா அப்படின்னு விளையாட்டு சொல்லி கொடுக்கும். ஆனா விளையாட வெறும் கிரிக்கெட் இல்ல, எல்லா விளையாட்டும் எல்லாம் முடிவு பண்ணணும் விளையாட்டு. அப்படி விளையாடணும். ஆமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மொழியே நமக்கு தெரியறது இல்ல. நம்ம சொல்றது என்ன சொல்றது? என் பிள்ளை 11வது படிக்கிறான்.
என் பையன் நான் சொல்றத அப்படி தட்ட மாட்டேன். அப்படிதாங்க புள்ள வளர்க்குறேன். எங்க வீட்டுல ஒரு சரின்னு செத்து வச்சுக்க கருதல மாதிரி செத்து. என் பிள்ளைலாம் அப்படி இல்லைங்க, வளர்த்துட்டேங்க ஜம்மு தாங்க வளர்க்குறேன். என் முன்னாடி நின்று ஒரு வார்த்தை பேச மாட்டான். இவெல்லாம் அப்பனா யாருன்னு சந்தேகப்படுங்க. பிள்ளை இவன் முன்னாடி நின்று ஒரு வார்த்தை பேச மாட்டான்னா இவன் என்ன மிலிட்ரி ஆஃபீஸரா? நீ குடும்பம் நடத்துறியா மிலிட்ரி நடத்துறியா? மிலிட்ரி நடத்துறியா? சில பேர் என்ன பண்றா கொண்டாடிட்டு என்ன சாப்பாடு என்னது அது அக்கறையா நல்லா சமைச்சிருப்பான். அன்னைக்கு நல்லா இருக்கான். ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்றல. அது கடைசியில கேட்கும். என்ன கேட்கும்? நல்லா இருக்கா? ஒரு பாராட்டாராமா அப்படி இருப்பாங்க. அது மாதிரி அப்பா இந்த அப்பா சொன்னார், 11ஆம் படிக்கிற என் பிள்ளை நேரம் பேச மாட்டான். முன்னாடி இன்னும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அவ்வளவு மரியாதை, அவ்வளவு மரியாதை. அப்படிதான் புள்ள வளர்க்கணும். இவர் நான் வர்றேன் அப்படின்னு ரெண்டு போயிடுச்சு. சரி, இந்த பசங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பையனுக்கு 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்? மாப்பிள்ள உங்க அப்பன்னு கேட்க முடியாதா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல மனுஷன் பேசுவானடா, இவன் மனுஷன் பேசுவானு பேசாம இருக்கான். அப்ப கூட நம்ம மரியாதைன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். மரியாதைன்னு மொழிபெயர்த்து வச்சிருக்கோம். அவங்க மொழி என்னன்னு உங்களுக்கு சரியா தெரியல. ஓஹோ, அவங்க இப்படி படி அப்படின்னா இப்படி பார்ப்பாங்க. அதுக்கு 1000 பேச்சு இருக்கு கப்பிங் போடணும். நீங்க அப்படியா? இவர் கிழிச்சாரு படிச்சு அந்த அர்த்தம் அவ்வளவு இருக்கு. ஆமா, இந்த மொழியெல்லாம் தெரியாம நம்ம ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஆமா அதுலயும் எல்லாரும் வீட்டுக்குள்ள போனோம்னா ஆமா இந்த சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா நம்ம அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கு 3 வார்த்தை வச்சிருக்கோம். என்ன வார்த்தை? அந்த வார்த்தையை தவிர அடுத்தது கேட்டுக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அடுத்த வார்த்தை கேட்டிருந்தா ஓஹோ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு படி மேல போயிருக்கீங்கன்னு அர்த்தம். குழந்தைகிட்ட பேசுறது 3 வார்த்தை. 3 யார் வீட்டுக்கு போனா குழந்தை இருந்தா அது வந்து நிற்கும். கரெக்டா அது பழகியது. ஆமா. பேர் என்ன சொல்லிடுறேன். சரி, என்ன படிக்கிறேன், எந்த ஸ்கூல்? இந்த 3 வார்த்தையை தவிர கேட்டது உண்டாங்க. இதை தவிர இவங்க வந்து உட்கார்ந்தோடனே இவங்க 3 தான் கேட்க போறாங்கன்னா அது ரெடி. அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க முடிவு தான் வராங்க. 3 பேர் வந்து நின்னோடனே கேட்க போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. முடிஞ்சா அவன் வேலை, சரி நீங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டு வேலையை பார்க்க போறாங்க. உங்களை விட அவங்க தெளிவாயிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாமலாம் அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். அப்படி என்ன தெரியுது? ஒரு அம்மா 4வது படிக்கிற பையனை கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அலெக்சாண்டர் யாரா? அலெக்சாண்டர் கொஸ்டின் ஆன்சர் நடத்துறாங்க. அலெக்சாண்டர் யாரு? யாரு? இந்த பையன் பதில் தெரியும். ஓஹோ, இந்த அம்மாவுக்கு கோபம் வரும்ல. 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறேன், உனக்கு அலெக்சாண்டர் தெரியல. 30,000 ரூபாய்க்கு அலெக்சாண்டர் என்ன பண்ணுவான்? இவன் என்ன பண்ணுவான்? ஆமா, இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து பாடத்தை ஒழுங்கா கவனிச்சுன்னா வாழ்க்கையில உருப்பிடலாம். பாடத்தை ஒழுங்கா கொஞ்சம் உருப்பிடலாம் அப்படின்னு இவனுக்கு வழி தாங்கல. டக்குன்னு சொன்னா என்ன சொன்னான்? நான் உருப்புறது இருக்கட்டும், கவனிச்சு உனக்கு பிரியா ஆண்டியை தெரியுமா? தெரியாதுடா. நீ அப்பாவை நல்லா கவனி, இல்லாட்டி உன் வாழ்க்கை விட்டுறாங்க. அவங்க எல்லாம் தெரியும் தெரியாம பெரிய மனுஷன் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் பேசப்படாதுங்க. ஓஹோ, நம்ம பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க பெரிய மனுஷனா நம்மள நடந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா உண்மை விஞ்ஞானம் எங்கேயோ போகுது. ஆமா, விஞ்ஞானம் எங்கேயோ போகுது. அவன்கிட்ட எது கொடுத்தாலும் வேறையா மாத்து போயிட்டே இருக்கேன். ஆமா, உலகம் வேற எப்படி இருக்குங்க. நம்ம செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பிட்டோம், போயிடுச்சு. மாங்கல்யம் போய் சுத்திக்கிட்டு இருக்கு. மங்கள்யான் மாங்கல்யம் நினைச்சிட்டு இருக்காரு. அதே சிந்தனையில் இருக்கா? மங்கள்ச்சி எனக்கு இந்த மங்கள்யான். ஆமா, பக்கத்துல இருக்க எந்த நாட்டுக்கு. ஆமா ஆமா, எங்க நம்ம வந்து 4 நாள் அனுப்பியிருக்கு செவ்வாய்க்கு. ஓஹோ, ஆனா எல்லா நாட்டை விட சிறப்பு இந்தியாவுக்கு என்ன? என்ன சிறப்பு? ஒரு நட்டு போல்ட்டு கூட எவன்ட்டையும் கடன் வாங்காம இந்தியா தன் சொந்த முயற்சியில் அனுப்பி. ஆனா ஒரு ஸ்கூல் நட்டு போல்ட்டு கூட எவன்ட்டையும் ஒரு திருப்பி கூட வாங்கல. இப்படி இப்படி சைடு அப்படி திருப்பு அப்படின்னு கூட எவன்ட்டையும் கேட்கல. சந்தேகம் கேட்கல. நம்மளே நட்டு திருகி, ஆமா, நம்மளே ஸ்பானர் திருகி, நம்ம விஞ்ஞானிகளே வடிவமைச்சு, நம்மளே செலுத்தி, நம்மளே சுத்த விட்டு அங்கே போட்டு எடுத்து அனுப்புங்க. நமக்கு அனுப்பின அந்த பெருமை இந்தியாவுக்கு மட்டும்தான் உண்டு. இந்தியாவுக்கு உண்டு. ஆமா, உற்சாகமா கைப்பற்றுங்க. நம்ம அனுப்பின சொந்தமா அனுப்பின விண்கலம் ஆமா செவ்வாயை சுற்றி படையெடுத்து அனுப்புது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்ம விண்கலம் அனுப்பி செவ்வாயை சுற்றி அது படையெடுத்து அனுப்புது. ஆனா நம்ம இன்னும் பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு செவ்வாய் தோஷம்னு சுத்துறோம். என்னன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு கேள்வி. அதுதான் புரியலன்னு வச்சுங்க. எவ்வளவோ விஞ்ஞானம் மாறிடுச்சு இல்ல.
ஆமா. என்ன மாறி இருக்கு? சொல்ற விஞ்ஞானம் போயிட்டு இருக்கு. எவ்வளவோ விஞ்ஞானம். காலம் மாறி இருக்கு. ஆமா. என்ன எவ்வளவு எப்படி மாறி இருக்கு? எப்படிங்கிற பயங்கர மாற்றம். எல்லாம். ஆமா. ஒரு காலத்துல வீடு ஆமா சின்னதா இருக்கும். சின்ன வீடா இருந்துச்சு. நீ எல்லாத்தையும் சிக்கலா புரிஞ்சுக்காத. வீடு சின்னது, அதானே சின்ன வீடு. இல்லப்பா, வீடு சின்னது அதானே சின்ன வீடு. ரெண்டுக்கும் அர்த்தம் வேற. புரியல? என்ன அர்த்தம்? வீடு சின்னதுன்னா செலவு ரொம்ப கம்மி. சின்ன வீடுன்னா எவ்வளவு செலவாகும்னா ஒரு வார்த்தை மாறினா எவ்வளவு செலவு? ஒரு வார்த்தை இந்த பக்கம் மாறினா செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு காலத்துல வீடு சின்ன வீடாச்சு. சின்னதா இருந்துச்சு. வீடு சின்னதா இருந்துச்சு. குடும்பம் பெருசு. யாரா இருந்த குடும்பத்துல தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் ஒண்ணா. குடும்பம் பெருசா இருந்துச்சு. வீடு சின்ன. ஆனா இப்போ வீடு பெருசு, குடும்பம் சின்ன. யாரா இருந்த குடும்பத்துல நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளை. அப்படியா? உங்க பிள்ளை எங்க இருக்கு? ஹாஸ்டல். நீங்க 2 பேரும் வேலைக்கு போறேன். வீடு அது எனக்கு சும்மா கிடக்கிற வீட்டுக்கு ஒரு பெருமை பண்றத பாத்தீங்கன்னா பெருமை. அப்படி இருக்கிறாங்க மனுஷன் விதவிதமா மாறிட்டான். என்னென்னமோ வருது. ஆமா. ஓஹோ. நீங்க பாருங்க, எல்லாம் பல பேர் வீடியோ எடுக்கிறீங்களா? வீடியோ இருக்கு. ஆமா. எல்லாம் செல்லுலயே எல்லாம் முடிச்சு. நீங்க எங்க இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. சென்னையில இருக்கீங்களா, பெரம்பலூர் இருக்கீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரை பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா? யாரும் வீட்டுல இல்ல. ஆமா. யாரும் நாட்டிலே இருக்காங்க. நாட்டிலே இல்ல. இதுல இருந்தா போதும். ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இருந்தா போதும். ஆமா, வயிறுலே கிடைச்சிடும். செல்போன் எல்லாம் அதுலயே வந்துருச்சு. ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல கையில இன்ஸ்ட்ருமெண்டே இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்டே இருக்காதா? எல்லாம் நீங்க பார்க்கலாம். செல்போன், இமெயில், இன்டர்நெட் எல்லாம் பார்க்கலாம். அப்படியா? இன்ஸ்ட்ருமெண்ட் கையில. இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம இது கூட எப்படி நம்ம பாக்குறது? நம்மள கூப்பிட்டு மண்டையில ஒரு ஓட்டையை போட்டு ஒரு சுப்ப சொறி ஒரு ஏரியில சொல்லி விட்டுருவாங்க. நேர சேட்டலைட்டுக்கு தொடர்பு மனிதன் இருப்பியா? இப்பவே பல பேர் வேற மாதிரி தான். என்ன அதுலயும் சில விளம்பரம் போடுறாங்க. எனக்கு கேள்வியா தான் வருது. விளம்பரம் என்ன விளம்பரம்? அது தேவையா தேவையில்லையான்னு நமக்கு யோசிக்க வைக்கல. ஓஹோ. அதெல்லாம் யோசிக்கிறதுனா புத்தகம் தான். ஆமா. அதுக்கு தான் படிங்கன்றான். அதை சொல்றான். அதுக்கு தான் படிங்கன்றான். இந்த புத்தகத்துக்கு ஏதாவது விளம்பரம் போடுறாங்களா? புத்தகத்துக்கு எது விளம்பரம் இல்லை. அப்படி வந்தாலும் படி பாப்பமா. அப்படி விளம்பரம் வர புத்தகம் தான் இருக்காது. அது இருக்குது. விளம்பரம் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? 24 மணி நேரம் எப்படி மிஸ்டு கால் கொடுத்தா வீட்டுக்கு வருமா? ஓஹோ. அது போறாங்க. எப்படி? மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, சைடு வீட்டுல இருக்கு, ஒரு வீட்டுல இருக்கு. எல்லா வீட்டுக்காரும் அடுத்த வீட்டுக்குள்ள எட்டி பார்க்கறான். எவன் வீட்டையும் டேபிள் மேட்டான். அது என்னடா சிறப்பு அப்படின்னா அது 16 வகையா வளையுமா. எப்படி வளையுமா? அப்புறம் நான் யோசிச்சு பாக்குறேன். அது 16 வகையமா வளையும்னா ஆமா. வீட்டுல நீ என்ன செய்யற? வெங்காயம் உரிக்கிற, வெள்ளம் கொண்டு உரிக்கிறியா? அதைத்தானே கேட்கிறேன். நீ வளர்த்தினாலும் வியாதியாவது வராம வியாதி வர அப்படியே இருந்துட்டு இப்படியே இருந்தோன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான். இயற்கை விஞ்ஞானம் சொல்லுது. இப்படி வளர்ந்து ஒரே நாள்ல வந்துட்டான். அப்புறம் இப்படி வந்து இப்படி எந்திரிச்சு ஸ்ட்ரைட் ஆயிட்டான். நேர முதுகெலும்பு நேரா வரதுக்கு பல லட்சம் வருஷம் ஆயிருக்கு. பரிணாம தத்துவம், பரிணாம வளர்ச்சியில 10 லட்சம் வருஷங்களா இருக்குது. இப்ப பாருங்க, அம்மா கம்ப்யூட்டர்ல மறுபடியும் பரங்காம இருக்கான். ஆமா. எல்லாம் ஒன்னும் ஒரு வேலையும் செய்யாம ஆமா வியாதியை எடுத்துக்கிட்டு வியாதி என்னன்னா பாக்கி காலையில வேறு 4 கிலோமீட்டர் நடக்கிறானையா. இவன் 4 கிலோமீட்டர் நடக்கலன்னா இவனை தூக்கிட்டு 4 பேர் நடந்துருவான். அந்த பயத்துலதான் ஒரு காலையில போயிட்டே இருக்காரு. நீங்களா எழுப்புறிய? அப்புறம் காலையில வாக்கிங் போகணும்னு அவர் பயம் எழுப்புது. இந்த 4 பேரை கண்டே பயம். சமூகம் என்பது 4 பேர் ஆரம்பத்தில் சொன்னோம்ல. ஆமா. அந்த 4 பேரை கண்டுதான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க எல்லா மனுஷனும். என்ன மனிதன் அந்த 4 பேரை நோக்கி தான் வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஏன்னா நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா அந்த 4 பேர் வந்துருவான் தூக்கிடுவான். அதனால எப்போதுமே சொல்லுவான் என்னது 4 பேர் பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த 4 பேர் வேற யாரும் இல்ல. யாரு? அவங்க தான் தூக்கிடுவாங்க. அவங்க தான். ஆமா. அப்படி வாக்கிங் போறான். அப்புறம் நம்ம நகரங்கள்ல அது தேவையா போச்சு. இப்ப சிட்டிக்குள்ள நம்ம கல்ச்சர் அது. ஆமா. நம்ம கிட்ட இருந்து கிடைச்ச பொக்கிஷம் என்னது? யோகா. ஆமா. நல்லா பண்றாங்க. நல்ல விஷயம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி பார்த்தா என்ன கேள்வி? கைகளை மெதுவாக மேலே, கால்களை மெதுவாக மேலே தூக்க
2 காலையும் தூக்கணும். நம்மளை எப்படி தூக்குறது? படுத்துக்கிட்டேன். நான் இந்த யோகா முறையை போய் மூட்டதுக்கு போய் சொன்னேன். என்ன? கைகளை மெதுவாக அப்படி மெதுவாக வளைத்து தூக்க வேண்டும். நான் மூட்டையை மேல போட்டுருவேன். போயிட்டு மம்பட்டி பிடிச்சி வெட்டுறவன்ட்ட போய் வரப்பட்டவன்ட்ட போயிட்டு கால்களை மெதுவாக மேலே வைத்து பப்பட்டியை மெதுவாக மம்பட்டி இங்கே வெட்டும், அப்புறம் திருப்பி உங்களை வெட்டும், இங்கே வெட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உழைப்பை விட்டு வந்ததுனாலதான் மெதுவாக உயர்த்த வேண்டும். உழைப்பை விட்டு என்னைக்கு மனுஷன் உழைப்பை விட்டானோ அன்னைக்கு வந்துச்சு வியாதிகள், அன்னைக்கு வந்துச்சு சிக்கல்கள். ஆமா, அன்னைக்கு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு. அதனால எல்லாம் போய் உழைக்க முடியாது. மறுபடியும் உழைச்சா வேண்டிய கட்டாயம் தான், வேற வழி இல்ல. ஆமா, அப்படி போடுறாங்க. அப்புறம் அம்மா இந்த எரும மாட்டின் தைலம் தேய்ச்சா முடி வளரும். அதைத்தான் நீ கேட்கறியா? அது கடன் இருக்கு, நம்ம கதையில வேற என்ன இருக்கு. உங்களுக்கெல்லாம் கடவுளை பிடிக்கும், பட் கடவுளுக்கு என்னத்தான் பிடிக்கும்? என்ன இவங்கெல்லாம் கடவுளுக்கு பால் குடம், மோர் குடம், வெண்ணெய் குடம்லாம் எடுக்கிறாங்க. என்ன வெங்காய குடம் எடுத்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு யாரும் பிடிக்குங்கிறது அது அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? உங்களுக்கு கடவுளை பிடிக்கும். ஓஹோ, பட் கடவுளுக்கு என்னத்தான் பிடிக்கும்? அப்படி என்ன பிடிச்ச உனக்கு என்ன செஞ்சா ஏன் பிடிக்க உடனே? நீ தான்டா நான் சொல்ல முடியாதெல்லாம் ஊர்ல பூரா போய் சொல்றேன். என்ன சொல்ற? நீ தான்டா சொல்றேன். ஓஹோ, அவருக்கு தெரியும், உனக்கு எதுவும் தெரியும்? யாரும் தெரியும். ஆமா ஆமா, அது நான் சொல்றேன் அப்படின்னு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சி என்ன செஞ்சா உனக்கு? நீங்க எல்லாம் கடவுளுக்கு போய் கொடுத்தா மொட்டை, சரி கடவுளே எடுத்துக்கிட்டா சொட்டை. நம்ம ஆளுங்க நிறைய இருப்பாங்க. உனக்கு தான் ஏகப்பட்டாரு. ஆமா ஆமா, அது அமேசான் காட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. என்ன சொல்ற? அமேசான் காட்டில இருந்து ஆதிவாசிக்கே முடியல, ஒருத்தருக்கு இல்ல. இல்லாத உலகத்திலே இல்லாத மூலிகை எல்லாம் எங்க தெரியுமா இருக்கான்? இங்க இருக்கு. இன்னும் நம்ம அடிச்சது போக நம்ம ஊர் பக்கத்துல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமா, இதுலதான் உலகத்தின் அரிய மூலிகைகள் இன்னும் இருக்குன்றான். உலகத்துல இருக்க விஞ்ஞானி போறான். இங்க இருந்து நம்ம அமேசான் காட்டுல இருந்து மிளகா அரைச்சிக்கலாம். எப்படி? நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியாது. ஓஹோ, நம்ம பலம் நமக்கு தெரியாது, தெரிய மாட்டேங்குது. நம் கலை நமக்கு தெரியாது, கலை நமக்கு தெரியல, நமக்கு தெரியல. ஓஹோ, தெரியாம விட்டுது. ஆமா ஆமா, அப்படி மாற்றங்களுக்கு போயாச்சு. ஓஹோ, அப்படி இன்னைக்கு அப்படியே அந்த செல்போன் வந்துருச்சு, எல்லாம் அப்படி மாத்த வந்துருச்சு. ஆமா, அதுல பேசுற விதங்களும் தனித்தனியாது. எப்படி பேசுறாங்க? செல்போன்ல பேசுறதே வித்தியாசமா பேசுறாங்க. ஆமா, அது பேசினா இந்த மொழி பாருங்க, அது பொம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. இதுக்குதான் என்ன பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க பேசுறது உண்மை. ஆமா, ஆனா உண்மை என்னன்னா அவ்வளவு மெதுவா பேசினாவே இருக்கிறவங்களுக்கு அங்க கேட்கறவங்களுக்கு கேட்கும். அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க பேசும். விஞ்ஞானத்தை ஒருவேளை ஒரு பொம்பளை பிள்ளை ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நான் வரேங்க, அப்புறம் நல்லா இருக்கியா அப்படின்னா ஒரு 25 பேர் அந்த பிள்ளைய பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் வச்சிருக்கிறோம் பெண்கள் பேசக்கூடாது. அதுலயும் இந்த சாமி வந்து ஆடுவான் பார்த்துருக்கீங்களா? ஆம்பளையால் ஆடுவான். ஆம்பளையால் சாமி வந்து எப்படி ஆடுவான்? அதெல்லாம் இப்படி ஆடுறான். அவர் அம்மா தண்ணி கொண்டாந்து ஊத்தவர், தண்ணி கொண்டாந்து ஊத்தான ஏன் சாமி தண்ணி ஊத்த வேண்டாம்? செல்போன் நன்றுவோம் எடுத்து வச்சு ஏன் ஆடிக்கிட்டு. ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஓஹோ, பெண்கள் ஆடுவாங்க. ஆண்களுக்கு சாமி வந்தா இங்கே ஆடுறான். பெண்ணுக்கு சாமி வந்து யாரும் எந்த கோயில் பாருங்க ஆடுறது. எந்த கோயில பெண்கள் சாமி ஆடா? என்ன சாமி அங்கேயே ரவுண்டு கட்டுது? சாமியே உள்ள போனாலும் பெண்கள் இன்னும் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியலன்னு அர்த்தம் இருக்கு. சாமி சாமி அப்படின்னா என்ன? நம்மளும் கை தட்டமே ஒழிய ஆண் வர்க்கம் என்ன தெரியுமா பண்ணிருக்கு? ஆண் வர்க்கம் என்ன பண்ணுது? பெண்ணு அந்த கையை கூட இப்படி எடுக்க பயந்து விடுது. ஏன்? இவன் எந்த செல்போனை வச்சு எப்படி படம் எடுப்பான்னு எனக்கு தெரியாது. நம்மளால சாமியில இருக்கு பாடி இங்க இருக்கு. ஏன்னா அவ்வளவு வக்கரமா இருக்கான் நம்மாலு. அழுக்கே போய் கிடக்கு. ஆமா ஆமா, இது இப்ப பொம்பளை பிள்ளைங்க எப்படி பேசுறா? மெதுவா பேசுறேன். பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆம்பளையால் பேசுவோம் பாருங்க. நம்மளால எப்படி பேசுவான்? பஸ்ஸை விட்டுட்டு நான் அடுத்த பஸ்ல வரேன். நான் என்ன செய்ய? மாட்டை கட்டிடு. இவன் கத்துற கத்துல அது கேட்டா மாடு அத்துட்டு ஓடிடு.
இன்னும் சில பேர் இருக்கான். இன்னும் சில பேர் எப்படி போன் எடுத்து இப்போ 2016 ஃபேஷன் எப்படிப்பட்ட பேஷன்? அவர் வந்து அப்படி பெரிய ஸ்டைல் ஜென்டில்மேன். அது நீங்க என்ன பண்ணி முடிச்சிடலாம். அது நீங்க பாத்துங்க, இப்படி ஃபேஷன் இப்படி பேசினா இப்படி பேசுறவங்க மட்டும் ஒரு போட்டோ எடுத்துருங்க. போட்டோ எடுத்து அந்த போட்டோ வச்சு டப் மேட்ச் பண்ணி பாருங்க. என்ன ஐயம்மா தாயே இது ஒரு ஃபேஷன். இன்னும் சில பேர் இந்த போன கேரக்டரை மாற்றுவோம். கேரக்டரை மாற்றிடும். அப்புறம் பேட்டி எடுத்து பார்க்குறான். இன்னும் சில பேர் இருக்கான். எப்படி போன் எடுத்து 3 வார்த்தை தான். என்ன சரி வை அப்படின்னா கொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வைக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் யார் இந்த போன 3 வார்த்தையில சொல்லி வச்சாலும் அவங்க கொண்டாட்டிக்கிட்ட தான் அர்த்தம். எப்படி நானும் அப்படித்தான் வைக்கிறேன்னு நினைக்காத. இந்த 3 வார்த்தை தான். என்ன சரி 3 வார்த்தையா பேச முடியுமா? கல்யாணம் முன்னாடி 1.5 மணி நேரம் அந்த பிள்ளைய தூங்கிடாம பேசிப்பான். சொல்லு பரவாயில்ல சொல்லு. சும்மா தான் இருக்கேன் சொல்லு. யாரு இது? என் குடும்பம் உண்மையை இருக்காது போ. சரி சொல்லு. சார்ஜ் இல்லையா பிளக் பாயிண்ட்டே படுத்துக்கிறது. அப்புறம் நைட்டு 10 மணிக்கு அப்புறம் ஒன்றும் இல்லையா ஏதாவது 2 மணிக்கு தூக்கம் வருது. 1:30 ஆயிடுச்சு. தூக்கம் வருது ஒன்றும் இல்லையா? ஆமா என்ன ஆச்சு? டிஸ்பிளே காலி. அதான் செல்போன். அட அப்பா அப்படி இன்னைக்கு அதுலேயும் புருஷன் 2 செல்லு வச்சிருக்காங்க. 2 சிம் வச்சிருந்தா கொண்டாட்டி நம்பரை சேவ் பண்ணி வச்சு எப்படி? ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2. அப்ப 3 சிம் வச்சிருந்தா அவன் பாரு. ஆமா வீட்டுல எல்லாம் வாங்குறாங்க. எல்லாம் வாங்க சொல்லி விளம்பரம் வருது. ஆமா பொருள் வாங்க. ஓஹோ அதை வாங்க. ஆமா இதை வாங்க. பிரிச்சு வீட வீட்டுல பிரிச்சு வாங்கினா பொண்டாட்டி பிரிச்சு மேய்ச்சிருது. மாமா கவிதா அக்கா வீட்டுல பிரிச்சு வாங்கிட்டாங்க. சுகந்தி அக்கா வீட்டுல வாங்கிட்டாங்க. உமா அக்கா வீட்டுல வாங்கிட்டாங்க. சித்ரா அக்கா வீட்டுல வாங்கிட்டாங்க. மைசூர்காரங்க வீட்டுலயும் பிரிச்சு வாங்கிட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு பிரிச்சு வாங்குங்கள் மாமா வாங்குங்கள். பிரிச்சு எவ்வளவு? 20,000. 20,000 பிரிச்சு வாங்கி வீட்டுல வச்சோம்ல. ஆமா அந்த பிரிட்சை திறந்து பாருங்க. அதுல 15 ரூபாய்க்கு மேல எந்த ஜாமான் இருக்காது. எந்த வீட்டு பிரிட்ஜ் அப்படி என்ன ஜாமான் இருக்கும்? 20,000 பிரிட்ஜ்ல 15 ரூபாய் ஜாமான் தான் இருக்கும். அப்படி ஜாமான் 2 கருவேப்பிலை 2 கொத்தமல்லி 3 தக்காளி கொஞ்சோண்டு தோசை மாவு 4 நாளைக்கு முன்னாடி வச்ச கொஞ்சம் ரசம். அது விஷமா தான் இருக்கும். பெண்கள் கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் தான் அதுல 15 ரூபாய் ஜாமான் இருக்கு. ஆம்பளை கண்ட்ரோல்ல கொடுத்து பாருங்க. எவ்வளவு விஞ்ஞான சாதனம் சும்மா இருக்குன்னு ஆதாரத்தில் இருக்காங்க. 4 நாள்ல 40,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி ஃபுல்லா இப்பவே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டா? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்க. ஆமா அப்படின்னா அவரு கிளம்பும் போது போன் பண்ண எதுக்கு கூட்டி வருங்க. அப்புறம் பிரிச்சே சுத்தம் பண்ண. அதை சுத்தம் பண்றதுக்கா? திடீர்னு வந்து பாருங்க தெரியும். அப்படி 20,000 பிரிச்சுல 15 ரூபாய் ஜாமான் தான் இருக்கு. அவன் தோசை மாவு அதுல மாவும் குறையவே குறையாது. கிரைண்டரும் ஓடாது. தோசை தானே வரும். மாவு அப்படியே இருக்கு. அப்படின்னா கிரைண்டர் ஓடுங்கிற குறையவே இல்லை. கிரைண்டர் ஓடுறாங்க. இப்படித்தான் தோசை சொல்லுவாங்க வீட்டுல. தோசை ஊத்தில பாட்டு வீட்லயா? எப்படி பாட்டு பாடுறாங்க? கையளவு மாவை வச்சு தோசை ஊத்து பகவான்னா திருப்பி போடு. ஆமா என்ன வேணாலும் நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்ன என்ன நம்ம நீங்க
எதுக்கு சாப்பிடுறோம்? இப்பெல்லாம் உணவெல்லாம் வந்துருச்சு, இயற்கை உணவா அந்த உணவான் உணவு முறைன்னு மாறிடுச்சு. ஆனா சாப்பிடுற உணவு நம்ம நினைக்கிறோம். ஆமா, இது ஏன் சட்டை, ஆமா இது ஏன் பேண்ட், நான் சாப்பிடுற சாப்பாடு என்னது என்னது. நீங்க அன்னைக்கு போய் இட்லி எடுத்து வீட்டுல சாப்பிட்டேன்னு வச்சுக்கிட்ட, ஒரு கடையிலேயே எங்க சாப்பிட்டீங்க? ஆமா, இட்லி எடுத்து வாயில வைக்கல, அது வெறும் இட்லியா? அப்புறம் என்ன இடியாப்பமா? இடியாப்பமா? அப்புறம் என்ன தோசையா? தோசையா? அப்புறம் என்ன பொங்கலா? பொங்கல்னா பொங்கலா? அப்புறம் என்ன தீபாவளியா? சாப்பிடுறதா? சாப்பிடுறதா? அப்புறம் என்ன அது? ஒரு இட்லியை வாயில வைக்க முன்னாடி இவ்வளவு யோசிச்சா நல்லது, நல்லது, நல்லா இருக்கும். ஆமா, ஒரு இட்லியை வாயில வைக்க முன்னாடி என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? இந்த இட்லியை சுட்ட கை எது? ஏது? மாவை கரைச்ச கை எது? ஏது? மாவை அரைச்ச கை எது? ஏது? அது அரிசி எடுத்த கை எது? நெல்ல இருந்து அரிசியை, நெல்லுல இருந்து அரிசியை பிரிச்ச கை எது? ஏது? நெல்ல அடிச்ச கை எது? ஏது? நெல்ல அறுத்த கை எது? ஏது? தண்ணி பாய்ச்சல கை எது? ஏது? புறம் போட்ட கை எது? உழுத கை எது? தண்ணி பாய்ச்சல கை எது? ஆமா, களை எடுத்த கை எது? நட்ட கை எது? 22 கை ஜாதிக்காரன் கைப்பட்டு தான் ஒரு இட்லி இங்க உள்ள போகுது. சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என் ஜாதி பெருசு. ஆமா, நல்லது, நல்லது. இனிமே சாப்பிடாதீங்க, பட்டினியா. துணி இருக்கு, ஆமா, போடுறோம். இது போட்டு அப்ப நான் தான் காசு கொடுத்துட்டேன். தச்ச கையது? எது? நூலை எடுத்த கையது? எது? பருத்தி எடுத்த கையது? எது? அதே தான் அப்படியே போங்க. பயிர் கையது? 32 ஜாதி கைப்பட்டு தான் ஒரு சட்டை உங்க உடம்புல இருக்கு, ஒரு ட்ரெஸ், ஒரு உடை. இப்ப இன்னும் கையில கட்டுறாங்க. என் ஜாதி பெருசு. ஆமா, நல்லது, கட்சிக்கு கவனமா இல்லை. ஏன்னா ஒற்றுமைங்கிறது எங்க தேடுறது? எங்க ஒற்றுமை எங்க தேடும்? அன்றாடம் பார்க்கணும், அன்றாடம், அன்றாடம். இது ஜாதி எங்கே வந்தது, மதம் எங்கே வந்தது, என்ன வேறுபாடு, என்ன வேறுபாடு? ஆமா, வேற்றுமையில் ஒற்றுமை தான், ஒற்றுமை தான், ஒற்றுமை தான். ஆமா, மனிதர்கள் ஆட தழுவும், மனிதர் ஆட அடிச்சுக்கிறதுலயே தான் குறையாது. எப்ப பார்த்தாலும் பகையத்தான் வளர்க்கிறான். ஆமா, பக்கத்து வீட்டுக்கு சண்டை. எத்தனை வருஷமா குடி இருக்கிறான்? 32 வருஷமா குடி. 32 வருஷம் ஒன்னா குழந்தை. எதுக்குடா சண்டை அப்படின்னு கேட்டா, தண்ணிய ஊத்திட்டான், அது ஊத்திடுச்சு, அது ஆமா ஆமா மேல இருந்து ஊத்திடுச்சு. இவன் ஊத்திட்டா எப்படி என் வீட்டு வாசல தண்ணி ஊத்துறது? அடிச்சுக்கிட்டான். ஒரு வாரம் ஆச்சு. சரி, அடுத்த தெருவுக்கு போனாங்க. சரி, அங்க யாருக்கோ சண்டை. ஐயோ, கிட்ட போய் பார்த்தான். யாரா நீ? நீ யாரா? நான் அந்த தெரு, நானும் அந்த தெரு தான். அப்போ என்ன இருந்தாலும் ஒரே தெருக்காரன், விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு. இங்க பக்கத்து வீடு சண்டை போட்டாங்க. அங்க போய் அடுத்த தெருன்னு ரெண்டு நம்ம தெரு விட்டு கொடுக்க கூடாதுட்டான். தெருவுன்னு ஒண்ணு சேர்ந்துருக்கா. அப்படியே அடுத்த ஊருக்கு போனான். அடுத்த ஊருக்கு போனா அங்க ஏதோ சண்டை. ஐயோ, கிட்ட பார்த்தேன். யாரா நீ? நீ யாரா? நான் பெரம்பலூர். நானும் தெரியாதா? நானும் பெரம்பலூர் தான். நான் வேற தெரு. ரெண்டு இருந்தாலும் ஒரே ஊருக்காரன். விட்டு கொடுக்க கூடாது. ஊர்ல ஒண்ணு சேர்த்தியா? அப்படியே சேர்ந்துட்டான். அப்படியே மெட்ராஸுக்கு போனான். ஓஹோ, அங்க ஏதோ சண்டை. ஐயோ, கிட்ட போய் பார்த்தேன். யாரா நீ? நீ யாரா? நான் பெரம்பலூர். அப்படியா? நான் அரியலூர். அப்போ என்ன இருந்தாலும் முன்னாடி ஒரே மாவட்டம், ஒரே ஏரியா. விட்டு கொடுக்க கூடாதுன்னு சேர்ந்துட்டான். ஒண்ணு சேர்ந்துட்டா. அப்படியே டெல்லிக்கு போனேன். ஐயோ, அங்க ஏதோ சண்டை. அப்புறம் கிட்ட போய் பார்த்தேன். யாரா நீ? நீ யாரா? நான் புதுக்கோட்டை. பெரம்பலூர். ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காரன். விட்டு கொடுக்க கூடாது. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன், விட்டு கொடுக்க கூடாது. மாணி சேர்ந்துட்டான். ஒண்ணு சேர்ந்தா. அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போனான். அங்க ஏதோ சண்டை. ஐயோ, கிட்ட போய் பார்த்தான். யாரா நீ? நீ யாரா? நான் தமிழ்நாடு. அப்படியா? பீகாரே. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் இந்தியாக்காரன், விட்டு கொடுக்க கூடாது. ஒண்ணு சேர்ந்தா. ஆஸ்திரேலியா சேர்ந்துட்டான். ஓஹோ, அப்படியே சந்திரமண்டலத்துக்கு போனான். ராக்கெட் ஏறி. அங்கேயும் சண்டை. ஐயா, அதுக்குதான் கூட்டி போற ஆளுங்க கூட சிக்கலான. இப்ப அங்கேயும் சண்டை. சந்திரமண்டலத்துல போய் கிட்ட போய் பார்த்தா. யாரா நீ? ஹெல்மெட். நான் மனுஷன். நானும் மனுஷன். என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்க கூடாதுங்க. ஆனா லூசுகளா, சந்திரமண்டலத்துல போய் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்துக்கிறத உங்க பக்கத்து வீட்டுல ஒத்துக்கிட்டா அந்த நாட்டுல சண்டை வந்தாங்க. எட்டி போக மனுஷனா இருக்கா ஒழிய, எட்டி போக மனுஷனா இருக்கான ஒழிய, கிட்ட நெருங்கி வர நாடா பிரிகிறான், மாநிலமா பிரிகிறான், மதமா பிரிகிறான், ஜாதியா பிரிகிறான், வீடா பிரிகிறான், குடும்பமா பிரிகிறான், இவனா பிரிஞ்சு தனியா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மனிதன் என்று ஆறத் தழுவ செய்வதுதான் இந்த மனித சமூகத்தின் படைப்புகள், புத்தகங்கள் செய்கிற ஒரே வேலை. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் மனிதர்கள் என்று ஆறத் தழுவ செய்கிற வேலையை புத்தகங்கள் தான் செய்யும். அதை எடுத்துச் சொல்கிற ஒரு சிறிய வாய்ப்பை எங்களுக்கு அளித்த பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புத்தக திருவிழா நடத்துகிற நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.